வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க்கை நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது ஆணவம். ஆணவம் தலை தூக்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு நெருங்கி வருது. இதை அந்த காலத்து புராண கதையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ராவணன் தன்னோட தவ வலிமையால் நம்ம இறைவனையே வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவமாக இருந்தார் இல்லையா? அவரையும் அழிக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் அவர் மாறுறாரா அப்படின்னு அவருக்கு சோதனை செஞ்சு பார்க்குறாரு. எப்படி அப்படின்னா, ராவணன் எல்லா நாடுகளையும் போய் ஒரு தன்னுடைய அமைச்சரை கூட்டிகிட்டு, அதாவது மகோதரன்கிறவரை கூட்டிகிட்டு போய் எல்லா இடங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் சுற்றி பார்த்துட்டு வந்தார். அப்புறம் பாதாள லோகத்தை அடைகிறாரு. அங்கே மகாபலி சக்கரவர்த்தி இருக்கார். அவரை பார்த்த உடனே இவர் மகாபலி சக்கரவர்த்திகிட்ட போய், நான் ராவணன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிரதாபங்களையெல்லாம் அவர்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆணவமாக மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்த உடனே, நான் ராவணன் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. உடனே மகாபலி சக்கரவர்த்தி, ஆமாம் ஆமாம், ராவணன் ஒரு சிறுவன் அரசாண்டுக்கிட்டு இருந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவனா நீ அப்படிங்கிறாரு. சொல்லிவிட்டு, இங்கே அந்த அறையில் போய் 2 கடுக்கன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே ராவணன் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு போய் எடுக்க போகிறாரு. ஆனால் அந்த கடுக்கனை தூக்கி பார்க்குறாரு, தூக்கவே முடியலை. அவ்வளவு கனமாக இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரவே முடியலை. மகாபலி சக்கரவர்த்திக்கிட்ட, நான் எடுத்து பார்த்தேன், அதோட கனம் தாங்க முடியல, எடுக்கவே முடியல என்னால் அப்படிங்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, அதாவது அது என்னுடைய கொள்ளு தாத்தா இரண்யகசிபோடது. அவ்வளவு வல்லமையான பராக்கிரமம் உடையவரோட கடுக்கன் எவ்வளவு கனமாக இருக்குது பற்றியா, அதை அணிஞ்சிருந்தார் அவர். அவரை நரசிம்ம அவதாரம் எடுத்து அழிக்க வந்தப்போ இந்த 2 கடுக்கனும் செதறி விழுந்துருச்சு. அதை நாங்கள் எடுத்து வச்சு அவரோட எங்கள் கொள்ளு தாத்தா ஞாபகமாக வச்சுருந்தோம், அதை தான் உன்னை தூக்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னார். உடனே இவர் அப்போவாவது அவ்வளவு வலிமை பொருந்திய இரண்யகசிப்புக்கே மரணம் சம்பவிச்சிருச்சு, இறைவன் தண்டனை வழங்கிட்டாரு, நம்மெல்லாம் என்ன மாத்திரம் அப்படின்னு நினச்சி தன்னோட ஆணவத்தை குறைச்சிக்கலை. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். வந்ததுக்கப்புறமும் கடைசியில் அவர் தன்னோட ஆணவம் கடைசி வரைக்கும் இருந்ததுனால ராமாயண போர்க்களத்தில் மாண்டாருங்கிறதெல்லாம் அப்புறம் பின்னாடி அந்த கதை நமக்கு தெரிஞ்சுது. அதனால் எப்போயுமே நம்ம என்ன தான் நம்ம திறமை அறிவு எல்லாமே நமக்கு இறை அருளால் நமக்கு வந்திருந்தாலும், எது கிடைச்சாலும் நமக்கு இறை அருளால் கிடைச்சது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர, நாம் தான் இதை செஞ்சோம் அப்படின்னு ஆணவம் ஒருபோதும் தலை தூக்கக்கூடாது. அப்படி தலை தூக்குனா நம்ம நம்மளுடைய முன்னேற்றம் எல்லாம் அப்படியே படிப்படியாக தடைபெறும். அது அந்த காலத்து புராண கதையிலேயே தெரியுது. அதனால் நம்ம ஆணவம் தலை தூக்காமல் பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள்.